Hi, welcome to holisticinvestment.in YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியும். மியூச்சுவல் ஃபண்டும் ஸ்டாக் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்றதுதான். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணாம மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர்கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மணி கலெக்ட் பண்ணி அத ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இத இன்டைரக்டா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதுல பாத்தீங்கன்னா இதுல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க டெட் இல்ல ஈக்விட்டி இல்ல ரெண்டுத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இப்ப இந்த மாதிரி பண்றதால ஃபண்ட் ஹவுசஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. சோ உங்ககிட்ட இருந்த மணி கலெக்ட் பண்ணி அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? சோ அதுல வர ப்ராஃபிட்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை அவங்க மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு தனியா எடுத்து வச்சுப்பாங்க. சோ இப்ப இந்த மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் போக உங்களுக்கு மீதி இருக்கிறது ப்ராஃபிட்டோ லாஸோ அத ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி உங்கள மாதிரியான நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, இப்ப இதுல நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ட டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா அப்ப ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகும்போது இதுவும் தானே டவுன் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணாம நிறைய ஸ்டாக்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதுல சில ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இன்னும் சில ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகுற கண்டிஷன்லயும் ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன் தரும். சோ அப்போ உங்களுக்கு இந்த லாஸ பேலன்ஸ் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி பண்றதால ஃபண்ட் ஹவுசஸ் உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற ரிஸ்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் செபிக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். செபி அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதனால நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்திடும் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே லாஸ் இருந்தாலும் இந்த செபி ஆக்ஷன் எடுத்து உங்களுக்காக ஒரு ஃபேர் சொல்யூஷன் கண்டிப்பா தருவாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா ஃபண்ட் ஹவுசஸும் செபிக்கு கீழே வரதால நீங்க எந்தவித ஃப்ராடுலன்ட் கம்பெனிஸ் பத்தியோ இல்ல ஸ்கேம்ஸ் பத்தியோ இங்க நீங்க கவலைப்பட வேண்டியதே இருக்காது. சரி, நானும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்ட் அண்ட் கேவைசி, அதாவது நோ யோர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் இருந்தால் நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. ஒரு டச் ஆஃப் பட்டன் நம்ம கையில இருக்கிற போன் மூலமாவே நம்ம இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்டும். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆன்லைன்ல மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தாராளமா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஹோல் டிரான்சாக்ஷனையும் நீங்க ஆன்லைன்ல முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த வீடியோஸ் பத்தின அப்டேட்டுக்கு மறக்காம எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எங்களோட 30-minute காம்ப்ளிமெண்டரி ஃபினான்ஷியல் பிளான் கன்சல்டேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேங்க்யூ.